ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் ட்ரா வந்து 564. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான 50-50 ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 864. இதில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 6, 4. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. இப்போ இன்றைக்கான 50-50 ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, போன வார ரிசல்ட்டில் இருக்கிற முதல் 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே வின்வினில் போன வாரம் முதல் 3 டிஜிட் நம்பர் 155லேருந்து 51 இங்கே இருந்த வாரத்தில் இருந்தது. ஸ்ரீசக்தியில் 279 இந்த நம்பர்லேருந்து 2 பாஸ் ஆயிருந்தது. 50-50யில் 796 இந்த 3 நம்பர்லேருந்து நான் வந்து 796 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6ன்ற நம்பர் பாஸ் ஆயிருந்தது. 796லேருந்து 6 மட்டும் பாஸ் ஆயிருந்தது. இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஆனால் நம்ம எடுத்த மெத்தட் வந்து கரெக்டு தான். போன வாரம் ரிசல்ட்டில் இருக்கிற முதல் 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வின்வினில் 5-1னா இங்கே இந்த வாரத்தில் 5-1, ஸ்ரீசக்தியில் 2, 50-50யில் 796னா இப்போ வந்து நம்மளுக்கு 6ன்ற நம்பர் பாஸ் ஆயிருந்தது. இப்போ அடுத்து 3வது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ இங்கே நம்மளுக்கு நேற்று நம்பர் வந்து 245, அதுக்கு முன்னால் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9, 3வது டிஜிட்டில் 9 இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 9 எடுத்தால் 54, 54னா 5 இல்லைனா 4. நேற்று ரிசல்ட் இல்லாமல் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதே மாதிரி இன்றைக்கான ரிசல்ட்டில் 4 வந்து நம்மளுக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. 864னா 4 வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 6, 4. ஆனால் போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. 6 பி போர்டில் பாஸ் ஆயிருந்தது, 4 பார்த்தீங்கன்னா சி போர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான நம்பர் 864. அதே மாதிரி இப்போ நேற்றைய நம்பர் 245, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 581. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்டில் 8 பாஸ் ஆயிருந்தது. இதே மாதிரி ஏ போர்டில் 8ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ இங்கே வந்து 804, அதுக்கு முன்னாள் நம்பர் 976, அதுக்கு முன்னாள் நம்பர் 127. இப்போ இங்கே 804 ஏ போர்டில் 8 பாஸ் ஆகிட்டு, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 979. அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள். இங்கே 821, அதுக்கு முன்னாள் நம்பர் 432, அதுக்கு முன்னாள் நம்பர் 564. இப்போ இங்கே 821 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 145. ஏ போர்டில் 8 நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற சி போர்ட் பாருங்கள் 7. 7 வந்து இப்போ இங்கே ஏ போர்டில் 8 பாஸ் ஆகிட்டு, அதுக்கு அடுத்த நாள் தான் பாஸ் ஆகிருக்கும். இங்கே ஏ போர்டில் 8 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் சி போர்டு 4. 4 வந்து இங்கே ஏ போர்டில் 8 பாஸ் ஆகிட்டு, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்லேயும் ஏ போர்டு நம்பர் 8 தான். நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் சி போர்டு பார்த்தீங்கன்னா 1. இப்போ 1 வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். ஏ போர்டில் நம்மளுக்கு 8 நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற சி போர்டில் இருந்து இருக்கிற நம்பர் வந்து இங்கே 8 பாஸ் ஆகிட்டு, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் சி போர்டு 7. 7 வந்து இங்கே 8 பாஸ் ஆகிட்ட உடனே அதுக்கு அடுத்த நாள் பி போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 8 ஏ போர்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் சி போர்டு 4. இந்த 4ன்ற நம்பர் வந்து இங்கே 8 பாஸ் ஆகிட்டு, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே ஏ போர்டில் 8 தான் இன்றைக்கான ரிசல்ட்டில். இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் சி போர்டு பார்த்தீங்கன்னா 1. இப்போ 1 நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ நம்மளுக்கு 5-4 ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8-5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். இப்போ இங்கே 564, அதுக்கு அடுத்த நாள் 432, அதுக்கு அடுத்த நாள் 821. இப்போ இங்கே 145, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 255, அதுக்கு அடுத்த நாள் 581. இப்போ இங்கே 245, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 864. இங்கே பார்த்தீங்கன்னா 5, 4, 8. இங்கேயும் 5, 4, 5, 5ன்னு பாஸ் ஆகிருக்கும். இங்கே 5, 4, 8. இப்போ நேற்றைய நம்பர் 864, அதுக்கு முன்னாள் நம்பர் 245. நேற்றைய சி போர்டு அதுக்கு முன்னாள் சி போர்டு பார்த்தீங்கன்னா 5, 4ன்னு இருக்குது. 5, 4ன்னு இருந்தால் 8 இல்லைனா 5 பாஸ் ஆகலான்னு சொல்லியிருப்பேன். அதனால் இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு நான் வந்து சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். நம்மளுக்கு 5, 4ன்ற நம்பர் மார்ச் மந்த் சார்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 இல்லைனா 5 பாஸ் ஆகிருக்கும். 5, 4, 8, 5, 4, 5, 5, 4, 8. இப்போ 5, 4ன்னு சி போர்டில் இருக்குது. நேற்றைய சி போர்டு அதே மாதிரி இன்றைக்கான சி போர்டில் 5, 4 இருக்கிறதுனால
இப்போ நாளைக்கான சி போர்டுக்கும் 8 இல்லைனா 5 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் தான். இப்போ நம்மளுக்கு 2ன்ற நம்பர் நம்மளுக்கு ஒரு போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆயிருந்தாலே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் அதுக்கு அடுத்து 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இதுவுமே இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ இங்கே 127, அதுக்கு அடுத்த நாள் 976, அதுக்கு அடுத்த நாள் 804, 432, அதுக்கு அடுத்த நாள் 821, அதுக்கு அடுத்த நாள் 145, இங்கே 821, அதுக்கு அடுத்த நாள் 145, அதுக்கு அடுத்த நாள் 255. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 4, இங்கே 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாள்லேயும் 4, இங்கே 2னா அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாளில் 2. இப்போது இன்றைக்கான நம்பர் 824, நேற்றைய நம்பர் வந்து 245. ஓகேவா? இப்போ இங்கே 2 இருக்கும்போதே இன்றைக்கான நம்பர் இல்லாமல் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 2 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடுமே வந்து மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். நீங்கள் இந்த மார்ச் மந்த் சார்ட் ஃபுல்லாகவே எடுத்து செக் பண்ணுறீங்கன்னா 2ன்ற நம்பர் ஏதாவது ஒரு போர்டில் இருந்தாலும் ஓகேவா, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எந்த போர்டில் பாஸ் ஆகிருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 2 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாள் 4, இங்கே 2னா இங்கேயும் அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாள் 4, இங்கேயும் 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்து இல்லாமல் 3வது நாளில் 2. இப்போது நேற்றைய நம்பரில் ஏ போர்டு நம்பர் 2 தான். இப்போ இன்றைக்கான நம்பர் இல்லாமல் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 2 இல்லைனா 4 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 2, பி போர்டில் 1, சி போர்டில் 8 5. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 418 415, 218 215. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 41 21, பிசி 18 15, ஏசி பார்த்தீங்கன்னா 48 45, 28 25. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இங்கே ஏ போர்டில் 8 இருந்தால் அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் சி போர்டு நம்பர் வந்து 1, அதனால் 1 எடுத்திருப்பேன். 2 இருந்தாலே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாளில் 4 2 பாஸ் ஆகலான்னு ஏ போர்டில் 4 2 எடுத்திருப்பேன். அதே மாதிரி நம்மளுக்கு 5 4 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்லேயும் 8 5 பாஸ் ஆகலான்னு 8 5 சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மாதிரி கம்பேரிஷன் வச்சு தான் ஏ போர்டில் 4 2, பி போர்டில் 1, சி போர்டில் 8 5. பாக்ஸ் வந்து 418 415, 218 215. ஏபி, பிசி, ஏசியில் பார்க்குறீங்கன்னா ஏபி 41 21, பிசி 18 15, ஏசி வந்து 48 45, 28 25. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.